வணக்கம். இசைஞானி இளையராஜா கிட்ட தோத்தவங்க வாழ்த்த மனமில்லை வருந்துகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்காங்க. அது யாரு, இளையராஜா கிட்ட எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். இசைஞானி இளையராஜா சமீபத்தில் கடந்த 8ஆம் தேதி சிம்பனி பண்ணாரு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே கூடுதல் பேசு பொருளா மாற ஆரம்பிச்சிட்டாரு. எப்பவுமே எல்லாருமே அவருடைய பாடல் தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதையும் தாண்டி கூடுதல் பேசு பொருளானது காரணம் என்னன்னா, அவர் சிம்பொனி இசையமைக்க போனது. அதை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரா போய் அவரை பார்த்து வாழ்த்து தெரிவிச்சாரு. அவர் வாழ்த்து தெரிவிச்ச அடுத்த உடனே கமல்ஹாசன் போய் வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் போய் வாழ்த்து தெரிவிச்சாரு. அதுக்கு பிறகு அவர் சிம்பொனி பண்ணிட்டு வந்த பிறகு வைகோ போய் வாழ்த்து தெரிவிச்சாரு. கூடுதலா தானே சிம்பொனி இசையமைச்சதான் அந்த உணர்வோட போயிட்டு அவருக்கு மாலையெல்லாம் அணிவிச்சிட்டு கூடுதலா எனக்கு நீங்க இந்த கவிதை எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா சொல்லிட்டு வந்தாரு. இதையும் தாண்டி பல திரைப்படங்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி நேரடியா அவரை போய் எல்லாரும் பார்த்துட முடியாது அவ்வளவு சீக்கிரம். இப்ப பார்க்க முடியாதவங்க முகநூல் வழியா, வாட்ஸ்அப் வழியா, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் வழியா, இணையத்தின் பல கட்டத்தில், இன்னும் சொல்ல போனா யூடியூப் வழியா பல பேர் அவருக்காக வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஒரு கொண்டாட்டமா இசைஞானி இளையராஜா மாறி இருக்காரு. தமிழர்களுடைய கொண்டாட்டமா இசைஞானி இளையராஜா மாறி இருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் வந்த பிறகு இப்ப முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வந்தார்ல, நம்ம அவர் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு நேரடியா இசைஞானி இளையராஜா முதலமைச்சர் வீட்டுக்கு போனாரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாசல்லே நின்று வரவேற்றாரு. அதோடைய இன்னொரு முகமா என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, அவருடைய 50 ஆண்டு திரைப்பயணத்தை ஒட்டி அரசு சார்பா விழா எடுக்கிறோம், கொண்டாடுறோம் அப்படின்ட்டாரு. இங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழனுக்கு இன்னொரு தமிழன் செய்யக்கூடிய, ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மரியாதை. உண்மையிலே இசைஞானி இளையராஜா இவ்வளவு நாள் இருந்த மகிழ்ச்சியை தாண்டி இன்னைக்கு இன்னும் கூடுதலா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். இன்னொன்னு நீங்க கவனிச்சா இதுல ஒரு உண்மை புரியும். இசைஞானி இளையராஜாவை எல்லாருமே தனக்கான ஆள்னு கொண்டாடுவாங்க. அதுல ஒரு நுட்பத்தை, அதுக்கு என்ன காரணம், எல்லாரும் எதுக்கு அவர் எனக்கான ஆள் அப்படின்னு கொண்டாடணும் அப்படின்னா, நீங்க கிராமிய பாட்டு போட்டீங்களா, அச்சஸ்லா கிராமிய பாட்டு போடுவார். அந்த கிராமிய பாட்டுக்குள்ள இன்னொன்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேற வேற கூறுகளையும் கலந்து, ஆனா அந்த கிராமிய பாட்டுடைய அந்த மனம் கெடாம, அந்த வாசனை கெடாம அந்த பாட்டு பண்ணுவார். அப்ப கிராமத்து வாழ்க்கையை அனுபவிக்கிற பல பேரு இவர் நம்ம ஆளியா அப்படின்னு நினைப்பாங்க. சரி, ரைட்டு. இன்னொன்னு இருக்கு, ஆன்மீக பாடல்ல நிறைய ஆல்பங்கள் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா முருகனுக்கான ஒரு ஆல்பம் பண்ணியிருப்பாரு, பிள்ளையாருக்கான ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி தாய் மூகாம்பிகைக்கான ஒரு ஆல்பம் பண்ணியிருப்பாரு. எல்லாமே கிளாசிக்கல் ஹிட். அதுக்கடுத்து ராஜாவின் ரமண மாலை அப்படின்னு ரமண மகரிஷி தொடர்பான ரொம்ப ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஆல்பங்கள்ல ரமண மகரிஷியுடைய ரமண மாலை ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அதுக்கடுத்து பின்னால அதோட அவர் விடலை. அதுக்கடுத்து திருவாசகத்தை சிம்பனியா பண்ணாரு. அது பெரிய அளவுக்கு கிளாசிக்கலா ஹிட் ஆனது. இப்ப சமீபத்தில் கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரம்மத்துல இருந்து எடுத்து பாடல்களை பண்ணாரு. இதுவும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அப்ப பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப ராஜா நமக்கான ஆளு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ இவரு முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கான ஆளு, அது பக்திக்கான ஆளு, அந்த மாதிரி ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டாங்க. இதையும் தாண்டி இப்ப வெஸ்டர்ன் ஏற்கனவே சிம்பனில ஏற்கனவே ஒரு முறை பண்ணாரு, பல பாடல்கள் சிம்பனில பண்ணாரு. ஆனா இப்ப சிம்பனி பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்ப ராஜா கிராமத்து பாட்டு பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு பிம்பம் இன்னொரு பக்கம் இருக்கிறப்ப, அவர் முழுக்க முழுக்க கர்நாடக சங்கீதத்துல தோஞ்சவர், கர்நாடக சங்கீதத்துல பல விஷயங்கள் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற இன்னொரு வடிவம் இருக்க காலகட்டத்துல தான் அதே நேரத்துல ஆன்மீக பாடல்கள் அவர் மனசை பறிகொடுத்து அவ்வளவு அழகா பண்ணுவார் அப்படிங்கிற இடம் இருந்தப்ப, சிம்பனில உலக அளவுல எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவு, இயக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு பக்கம் அவர் சிம்பனில பண்ணிட்டார். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இசைஞானி இளையராஜா இவரு கிராமத்து மக்களுக்கான ஆளா, இல்ல ஒரு வெஸ்டர்ன் அந்த கலாச்சாரத்தை விரும்புறவங்களுக்கான ஆளா, இல்ல அவர் ஒரு ஆன்மீகத்துக்கான ஆளா, இல்ல ஒரு பக்திக்கான ஆளா, இல்ல கர்நாடக சங்கீதத்தை தோஞ்சவரா அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. அப்ப எல்லாருமே ஒரு தனக்கான ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒருபோதும் அவர் எந்த இடத்துலையும் நான் ஜாதிக்கான ஆளோ, மதத்துக்கான ஆளோ, இல்ல மொழிக்கான ஆளோ, இல்ல இனத்துக்கான ஆளோ அப்படின்னு அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. சமீபத்தில் கூட அவர் அந்த பேட்டியில் அவர் இங்கேருந்து லண்டன் போறப்போ ஒரு பேட்டி கேட்கிறாரு, ஒரு தமிழனா நீங்க என்ன உணர்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, மனுஷனா என்ன உணர்றேன்னு கேளு அப்படின்னாரு. இது உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாத்தையும் கடந்த நிலை. எல்லா இடத்துலயும் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட முடியாது, திடீர்னு மாறுவார், அது வேற. ஆனா இது எல்லாவற்றையும் கடந்த நிலை. ஒரு மனிதனா இதுதான் மார்க்சியம் சொன்னது. எல்லாம் கடந்த மனிதநேயத்தை விரும்புறவனுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. இதை இதை ஒட்டி திரும்ப வந்த பிறகு மறுபடியும் விழா கொண்டாட்டங்கள் அவரை தொடர்ந்து ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இதுக்குள்ள பல பேர் வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்களேன். யா ஒரு ஒரு குறிப்பிட்ட பேரு இசைஞானி இளையராஜாவுக்கு வாழ்த்து சொல்லல, மூச்சு விடல, முத்து குறிக்கல, ஏன்னு சொல்லல, எதிராகவும் பேசல. எதிரா பேசினா சிக்கலாகி போயிடும். அதனால எதிரா பேசாம உட்கார்ந்துருக்காங்க. அது எந்த குரூப் அப்படின்னு நீங்க ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சுக்கலாம். யார் அவருக்கு எம்பி பதவி கொடுத்தாங்களோ, யார் அவரை எங்க ஆளு அப்படின்னு உணர்த்தலாம்னு முயற்சி பண்ணாங்களோ, அவங்க இது குறித்து எந்தவித ஒரு கருத்து கூட சொல்லல. ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் அவங்க சார்பாக தான் எம்பி கொடுத்தாங்க. எம்பிங்கிறது அவர் ஒரு இசைக்கலைஞர், ஒரு இசையில அசாத்தியம் பண்ணவர் அப்படிங்கிறதுக்காக எம்பி கொடுக்கல. அவருக்கு நீங்க எஸ்சி பிரிவுல எம்பி கொடுத்தாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது என்ன எம்பி ஒரு பெரிய விஷயமா இருந்து வாங்கி கீழே போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்தாரு. எம்பி எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, இளையராஜாவை வச்சு நிறைய நம்ம ஓட்டு வாங்கிடலாம், இளையராஜா ஊருக்கு ஊருக்கு போய் நமக்கு பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படிங்கிற வகையில கொடுத்தாங்க. அவரை பத்தி நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அதனால அவர் அப்படியெல்லாம் யாருக்கும் பிரச்சாரம் பண்றவர் கிடையாது. எந்த கட்சி அவரை ஆரம்பத்தில் அடிப்படையில் வளர்த்து விட்டுச்சோ அதையே கண்டுக்காம அவர் வாடு போய்கிட்டே இருப்பாரு. இப்ப அப்படிப்பட்டவர் சொன்ன உடனே அவரு எம்பி எல்லாம் வாங்கி போட்டாரு. இன்னும் சொல்ல போனா மற்ற மேடைகள் எல்லாத்தையும் தரளமா தான் மனசுக்கு வந்ததை கொட்டி தீர்க்கக்கூடியவர். நீங்க அந்த காசியில் நடந்த அந்த விழாவில் அவரால் இயல்போட பேச முடியல. காரணம் என்னன்னா, அந்த விழா முதல்ல ஒரு இயல்பான விழா கிடையாது. போயிட்டு வந்தாரு. வந்த பிறகு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க, நான் உள்பட. ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அதுக்கு பிறகு நீங்க தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு கலைஞன் வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்திருக்காரு. பிரதமருக்கு பார்க்க நேரம் இருக்காது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, அவர் யாராவது நடிகைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நடிகைகளை நேரில் சந்திப்பாரு. நடிகைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு ட்வீட் போடுவாரு. இல்ல வேற ஏதாவது அப்படின்னா ஆகும்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் ஷோ நடத்திட்டு வந்துடுவாரு. அப்போ ஒரு இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கலைஞன், தமிழ்நாட்டுக்குனா கூட உங்களுக்கு வைத்தேரியம் ரைட்டு வேண்டியதில்லை. ஆனா இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கலைஞன், அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு நேரில் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். வாழ்த்து தெரிவிக்க முடியலையா, ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம். எதுவுமே செய்யல. சரி, அவர் தான் செய்யல அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சங்கீத வித்வான்கள் இருக்காங்கல்ல, அந்த சங்கீத வித்வான்களை சொல்லல. எல்லாருக்கும் தெரியும். நம்ம சங்கீத வித்வான் ஒரு டீமை தான் சொல்லுவோம். யாரு? அவங்க வகையறா, அந்த மன்னர் வகையறா இருக்காங்கல்ல, அது ஒருவேளை ஒரு அண்ணாமலையோ இல்ல தமிழிசையோ, இல்ல தமிழ் இசைன்னு பேர் இருக்குல்ல, அதனால கூட தமிழிசை ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். இப்படி யாருமே வாழ்த்து சொல்லல. இவங்க சொல்லாதனால ஒன்றும் குறைஞ்சிட போறதில்லை அவர். ஏன்னா மக்கள் மனசுல ரொம்ப நீண்ட இடத்தை பிடிச்சிருக்காரு இசைஞானி இளையராஜா. இப்ப அப்படி வாழ்த்து இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு எம்பி பதவியை கொடுத்துட்டு நமக்கு நன்றி இல்லாம இருந்துட்டாரோ அப்படின்னு அவங்க இருக்காங்க. எம்பி பதவி எனக்கு ஒரு இது இல்லப்பா, எனக்கு இசைஞானிங்கிறதா பெரிய பதவி, எனக்கு மாஸ்ட்ரோ அப்படிங்கிறதா பெரிய பதவி, நான் சிம்பொனி இசையமைச்சதான் எனக்கு பெரிய பதவி, மக்கள் மனசுல நான் இருக்கிறதா எனக்கு பெரிய பதவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இசையாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள மனசு வருத்தம் என்ன அப்படின்னா, வாழ்த்த மனம் இல்லை, வருந்துகிறோம், எதுக்கு எம்பி பதவி கொடுத்தது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் அது ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க வாழ்த்த மனம் இல்லை அப்படின்னா கூட எப்போதுமே அவரை நல்ல உள்ளங்கள், இசையை நேசிக்கக்கூடியவங்க வாழ்த்துவாங்க. நன்றி, வணக்கம்.